அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஒரு நிமிடம் உங்களுடைய குலதெய்வம் மற்றும் சிவனை வணங்கி ஒரு நிமிடம் பிரார்த்தனை செய்து இந்த வகுப்பை இனிதே தொடங்குவோம். அனைவருக்கும் நன்றி. அடிப்படை ஜோதிடம் வகுப்பில் நம்ம ஒவ்வொரு வகுப்புலையும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய தன்மைகளையும் அந்த கிரகம் மனிதனுக்கு செய்யக்கூடிய நன்மை என்ன தீமை என்ன என்பதை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம். இந்த வகுப்பில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு ராகு கேது என்ற இரண்டு சாயா கிரகம் என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் சக்திகளை பற்றி இந்த வகுப்பிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். எந்த கிரகத்திற்கும் இல்லாத சக்தி இந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் எப்படி வந்தது? ஒருத்தன் பலவான் இருக்கான், அந்த பலவானை இன்னொருத்தன் அடிச்சிடுறான். அடிச்சிட்டா இவன் என்ன ஆயிடுறான்? இவன் பலவான் ஆயிடுறான். இந்த விவேக் நடித்த ஒரு படத்தில் ஆந்திராவுக்கு போவார். விவேக்கு தனுஷ் நினைக்கிறேன். அவங்க நடித்த படத்தில் ஆந்திராவுக்கு போவார். ரவுடியை ஆக்ட் பண்ணுவார். அப்போ ஒருத்தர் ஓங்கு தாங்க ஒரு ரவுடி இருப்பான். அப்போ விவேக் என்ன பண்ணுவார்? ரவுடி மாதிரி ஆக்ஷன் பண்ணுவார், ஆனால் பயந்தாங்குழியாக இருப்பார். அப்போ அவர் அடிக்கும்போது அவர் கம்பி அந்த கரண்டு கம்பியில் பட்டு செத்து போயிடுவார். செத்து போனோன்னு தாதாவை அடித்த தாதாவே அப்படின்னு சொல்லி அந்த விவேக்கை தாதாவாக்கிடுவாங்க. அதே கதை தான் ராகு கேது. சூரியன் என்ற ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு கிரகத்தை, ஒளி பொருந்திய ஒரு கிரகத்தை அடித்து அந்த ஒளியை 3.5 மணி நேரம் 3.30 ஜம்பிக்க வைக்கிறது என்று சொன்னால், ஒளியை மங்க வைக்கிறது என்று சொன்னால், அது ராகு கேதுவினுடைய வலிமை அப்போதுதான் கூடியது. அதற்கு முன்பாக சூரியன் வலிமை அதிகமான கிரகம் என்றும் சந்திரன் வலிமை அதிகமான கிரகம் என்றும் ஜோதிட சாஸ்திரத்திலே இருந்தது. ஆரம்ப காலங்களில் இந்த 7 கிரகங்களை வைத்துத்தான் ஜோதிட சாஸ்திரங்கள் உருவாக்கப்பட்டது. இந்த ராகு கேது என்ற உருவமற்ற ஒரு சக்தி வான்வெளியில் பால் வீதியில் ஆற்றல் மிகுந்த ஒளி பொருந்திய சூரியனையே மறைக்கிறது. அப்போ சூரியனையே மறைக்கக்கூடிய இந்த கிரகம் மிக சக்தி வாய்ந்த கிரகம் என்று நைசர்கிய பலன் என்ற ஒரு பலன் உண்டு. நைசர்கிய பலன், ஒரு கிரகத்தை விட இன்னொரு கிரகம் வலிமை படைத்ததாக இருக்கும். அப்படி இருக்கும்போது 1000 சூரியனை முழுங்கக்கூடிய சக்தி ராகுவுக்கு உண்டு. எழுதிக்கங்க, 1000 சூரியனை முழுங்கக்கூடிய சக்தி ராகுவுக்கு உண்டு. 10,000 ராகுவை முழுங்கக்கூடிய சக்தி கேதுவுக்கு உண்டு. 1000 சூரியனை முழுங்கக்கூடிய சக்தி ராகுவுக்கு உண்டு. 10,000 ராகுவை முழுங்கக்கூடிய சக்தி கேதுவுக்கு உண்டு. அப்போ இருக்கிற 9 கிரகங்களிலே மிகவும் விஷத்தன்மை வாய்ந்தது, கொடூரமானது இந்த கேது. அதுக்கு அடுத்து ஒரு படி கீழே இருப்பது ராகு. இந்த ராகு கேது என்பது அறிவியல் ரீதியாக ப்ரூஃப் செய்யப்பட்ட ஒரு உண்மை. ராகு என்பது தென் துருவத்தில் வெட்டக்கூடிய ஒரு வெட்டு புள்ளியில் இந்த ராகு என்றும், வடக்கு திசையில்
வெட்டக்கூடிய வெட்டு புள்ளிக்கு கேதுவும் என்றும் அறிவியலாளர்கள் சொன்ன உண்மை. ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த ராகு கேது என்ற கிரகங்கள் நல்ல ஸ்தானங்களில் அமர்ந்திருந்தால் அவர்களுக்கு பல நன்மைகளை கொட்டி கொடுக்கும் கோடீஸ்வர யோகத்தையும் சந்தோஷமான வாழ்க்கையையும் இந்த ராகு கேது கொடுக்க காத்திருக்கிறார்கள் என்பது உண்மை. ராகுவை போல் கொடுப்பவன் இல்லை, கேதுவை போல் கெடுப்பவன் இல்லை என்ற ஒரு பழமொழி அனைவருக்கும் தெரியும். ராகு பேராசையை தூண்டிவிட்டு வலையை விரித்து அந்த வலையிலே மாட்ட வைத்து பிறகு ராகு திசை முடியும் போது டவுசரை அவுத்து விடக்கூடிய கிரகம்தான் ராகு. இந்த லஞ்சம் வாங்குறாங்க பாருங்க, கவர்மெண்ட்டில் டெய்லி பேப்பரில் பாருங்கள் லஞ்சம் வாங்குறது. அந்த லஞ்சம் வாங்குறதுல விட இப்போல்லாம் லேட்டஸ்ட்டாக ஆண்கள் வாங்குவதை விட பெண்கள் தான் அதிகமாக லஞ்சம் வாங்குகிறார்கள். லஞ்ச ஒழிப்புத்துறைன்னு ஒரு துறை இருக்குது. அந்த துறையில் எத்தனையோ நேர்மையான காவல்துறை அதிகாரிகளை எல்லாம் வேலை பார்க்கிறார்கள். 5 பைசா வாங்காதவர்கள், நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள் வாங்குகிறாங்க. ஆனால் அரசு பணியில் இருக்கக்கூடிய பெண்கள் தினமும் பேப்பரில் பார்க்குறேன். இப்போ சமீபத்தில் வணிக வரித்துறை இணை ஆணையர் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு லேடி ஏதோ கிருஷ்ணகிரியோ தருமபுரியோ நினைக்கிறேன், ஈரோடோ அந்த பக்கம் வந்து அவங்க மாட்டிக்கிட்டாங்க. ஆசையை கொடுத்து மோசம் செய்யக்கூடிய ஒரு கிரகம்தான் ராகு. கேது என்ற கிரகம் கெடுத்து கொடுப்பான், ராகு கொடுத்து கெடுப்பான். ராகு கொடுத்து கெடுப்பான், கேது கெடுத்து கொடுப்பான். கேது கொடுக்கக்கூடிய ஒன்றே ஒன்று என்னன்னா ஞானம், அறிவு, ஐடியா, யோசனை, சிந்தனை, ஆன்மீக மார்க்கம் இவற்றை எல்லாம் கொடுக்கக்கூடிய கிரகம் கேது. நாம் முன் ஜென்மத்தில் செய்த கர்ம வினைகளுடைய முடிவுகளை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்க வைக்கும் கிரகம் ராகுவும் கேதுவும். அப்ப கர்ம வினை திடீர் மாற்றங்களை கேது என்ன செய்வார்? திடீர் ஏமாற்றம். ஒரு அம்மா வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி ஜாதகம் பார்க்கணும் சார்னாங்க. நான் பார்த்தேன். பார்த்தப்ப சார் நான் கொஞ்சம் இழந்துட்டேன், அதை வந்து எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க. என்ன இழந்தேன் அப்படின்றத அந்த மாதிரி சொல்லலை, நானும் கேட்கலை. கடைசியில் எவ்வளோமா இழந்தீங்கன்னு கேட்டேன். 15 ரூபா சார்னாங்க. நான் என்ன நினச்சேன், 15 ரூபானா 15,000 ரூபாய் எங்கே இழந்துட்டாங்க போல அப்படின்னு. அப்போ சொன்னேம்மா, நீங்கள் சண்டை போட்டு மல்லு கட்டி அந்த காசை வாங்கினாத்தே அந்த காசு உங்களுக்கு திருப்பி வரும். நீங்கள் யார்கிட்ட கொடுத்தீங்களோ அவங்கக்கிட்ட போய் மல்லு கட்டுங்க, சண்டை ஓடுங்க அப்படின்னு சொன்னேன். அந்த அம்மா பதிலே பேசலை. கடைசியாக தான் சொல்லிச்சு, கம்ப்யூட்டர் கூட எப்படி சார் சண்டை ஓடுறதுன்னுச்சு. கம்ப்யூட்டர் கூட சண்டை ஓடுறதா? யார்கிட்டமா கொடுத்தேன்னே. இல்லை சார், 5,000 ரூபா ஆன்லைனில் கட்டணும்னா 10,000 எனக்கு வந்துச்சு. 10,000 கட்டினா 20,000 வந்துச்சு. அப்புறம் 50,000 கட்டணும் 1 லட்சம் வந்துருச்சு. நான் வீட்டுக்காரருக்கு தெரியாமல் நகையெல்லாம் அடகு வச்சுட்டு கடனை வாங்கி 15 லட்ச ரூபா போட்டேன், வரவே இல்லை சாண்டிச்சு. எனக்கு தூக்கி வரி போட்டுருச்சு. இத்தனைக்கும் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக இருக்குது, பெரிய பணக்காரி இல்லை. ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் அந்த அம்மா நர்ஸ். சண்டை ஓடுங்கன்னு சொன்னப்போ அந்த அம்மா யோசிக்குது, எப்படி ஆன்லைனில் போய் சண்டை ஓடுறது, முகமே தெரியலையே, அவன் எந்த ஊர், அவன் கருப்பா சிவப்பா எந்த நாட்டில் இருக்கான் ஒன்றுமே தெரியலை. ஆசையை காட்டி மோசம் செய்யக்கூடிய கிரகம்தான் ராகு.
உபஜயஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 ராகு கேது போன்ற கிரகங்கள் இருந்தால் நீங்கள் யோகம் நிறைந்தவராக இருப்பீர்கள் என்பது அர்த்தம். 3, 6, 10, 11 ராகுவோ கேதுவோ இருந்தால் இந்த ஜென்மத்தில் நீங்கள் நல்ல பலனை அனுபவிக்க பிறந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அந்த ராகுவோ கேதுவோ திசை நடக்கும்போது அல்லது புத்தி நடக்கும்போது அவர்கள் என்ன கொடுக்க நினைக்கிறார்களோ அதை தாராளமாக கொடுத்து விடுவார்கள். அது கொடுக்கும் ராகு, கெடுக்கும் ராகு அல்ல. கொடுக்கக்கூடிய ஒரு ராகாக அது இருக்கிறது. அப்ப ராகு எங்கே இருக்க வேண்டும் என்று நான் ஏற்கனவே சொன்னேன், மறுபடியும் நான் சொல்லுகிறேன். ஆமேறு எருது சுறா நண்டுகண்ணி 5 இடத்தில் கருணாகம் படுத்துறங்க பூமேடை தண்ணில் படுத்துறங்கும் பர்வத ராஜயோகம் எங்க இருக்கணும் சொல்றாரு புலிப்பாணி சித்தர். ஆமேறு எருது சுறா நண்டுகண்ணி, மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம். எத்தனை வந்துருச்சு? மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம். இந்த 5 இடத்தில் கருநாகம் படுத்துறங்கன்றார். கருநாகம் என்றால் ராகு, செந்நாகம் என்றால் கேது. அப்ப இந்த இடத்துல இருக்கணும். அது உங்களுடைய லக்கணத்திலிருந்து 3, 6, 10, 11ஆம் இடமாக வந்தால் அது பிரம்மாண்ட ராகு. செல்வி ஜெயலலிதா அவர்களை உயரத்துக்கு கொண்டு போனது பிரம்மாண்டம். அரசியலில் பிரம்மாண்டம், சினிமா துறையில் பிரம்மாண்டம் கொண்டு போனது ராகுதான். சூப்பர் ஸ்டாரை, சாதாரண ஒரு கண்டக்டராக இருந்த சூப்பர் ஸ்டாரை இன்னைக்கு உலக அளவில் கொண்டு போனது ராகுதான். அவரெல்லாம் ஒரு திரைப்படத்துறைக்கு வரும்போது திரைப்படத்துறை செக்கச்சவேர்னு இருந்த ஆழத்தை எடுப்பாங்க. கருப்பாக ஒருத்தர் வந்து இன்னைக்கு தமிழ் உலகத்தையும் உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களையும் ஈர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் சூப்பர் ஸ்டாருக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த திசை எந்த துறையில் அவர்கள் ஈடுபடுகிறார்களோ அந்த துறையில் ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுக்கும். பிரம்மாண்ட கிரகங்கள் இது சரியா அமையலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா திடீர் மாற்றங்கள், திடீர் ஏமாற்றங்கள், திடீர் வெளிநாட்டு பயணம், இடமாற்றம். இடமாற்றம்னா என்ன? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வீடு மாறுவது, ஒரு கிராமத்திலிருந்து நகரத்துக்கு குடி போவது, ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போகிறது, அல்லது ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போகிறது, வெளிநாடுகளுக்கு போவது, எல்லாமே இதுதான். திடீர் மாற்றத்தை கொடுக்கும். எங்க இருக்கக்கூடாது? லக்கணம் 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம். இந்த இடங்களில் ராகு கேது இருந்தால் துன்பப் பயனை அனுபவிக்க போகிறோம் என்று பெயர். லக்கணத்திலிருந்து பார்க்க வேண்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லக்கணம் வலிமையா ராசி வலிமையா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.